Yes, dear 12th standard students, application of derivative 14th question பார்க்க போறோம். A particle moves along the curve 6y equal to x cube plus 2 அந்த மாதிரி question கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிக்கல் இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் அட் விச் அந்த கர்வ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கர்வியாக அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த கர்வோட ஈக்குவேஷன் 6y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ், இந்த கர்வ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி சேஞ்ச் ஆகணும்னா y கோஆர்டினேட்ஸ் எப்படி சேஞ்சஸ் அப்படின்னாலே டெரிவேட்டிவ் வந்துடும். டெரிவேட்டிவ் ஸோ dy by dx வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 8 times dx by dt dx by dtக்கு ஈக்குவலாக இருக்கும். சேஞ்சஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் நடக்கிறதுனால நான் dy by dtன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்க, 6y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம். ஏன்னா இங்கே dy by dt ஈக்குவல் டு 8 times dx by dtன்னு கொடுத்ததுனால இந்த ஈக்குவேஷனை differentiating with respect to t பண்ணுறோம். t பண்ணும்போது 6 times dy by dt which is equal to பவரில் யார் இருக்காங்களோ ஃப்ரண்ட்டில் பவரில் ஒருத்தரை ரெடியூஸ் பண்ணும், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். சின்ஸ் இது x அப்படிங்கிறதுனால dx by dt அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy, இந்த dyங்கிற இருக்கு இல்லையா, அந்த dyயை 8 times dxன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். dyயை 8 times dxன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ 6 times 8 times dx by dt which is equal to 3x square dx by dt. ஸோ அப்படியே பண்ணோனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ dx by dt கேன்சல் ஆயிரும். 3 1 times 3 வந்து 2 times அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், 8 2s are 16, 8 2s are 16 which is equal to x square அப்படின்னு கிடைச்சிருக்கு. x square equal to 16 ஆப்வியஸாக நமக்கு தெரியும் x is equal to plus or minus 4ன்னு வரும். ஸோ x plus 4ஆக இருக்கும்போது என்ன ஆக போகுது, x minus 4ஆக இருக்கும்போது என்ன ஆக போகுது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கர்வோட ஈக்குவேஷன், அதில் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். கர்வோட ஈக்குவேஷன் நான் திரும்ப எழுதிக்கிறேன். 6y equal to x cube plus 2. ஸோ இஃப் x is equal to 4 அப்படின்னா கர்வோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x is equal to minus 4னா கர்வோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 6 times y 4 cube plus 2. ஸோ 6y equal to 4 cube is 4 4s are 16, 16 4s are 64 plus 2. ஸோ 6y equal to 66, அப்போ y equal to 11. So when my x is 4, y is 11. This is one point. Next என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to minus 4. Same. 6y equal to minus 4 cube plus 2. So 6y equal to minus 64 plus 2. So 6y equal to minus 62. So y equal to minus 62 divided by 6. We can cancel it in two tables. It will be minus 31 divided by 3. So when x is minus 4 and my y is minus 31 by 3. These are the 2 points. Hope உங்களுக்கு clear இருக்கும்னு நினைக்கிறேன். Doubts இருந்தால் comment பண்ணுங்க. Bye bye. Take care.